الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பெயரை கூறி உங்கள் அனைவர் மீதும் குறைவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஜகாத்தினுடைய தலைப்பில் தெரிவு செய்திருக்கக்கூடிய செய்தி தானியங்களுக்கான ஜகாத் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ ஃபீமா தூன ஹம்சி அவாக்கிம் மினல் வரிகி சொதகத்துன். 5 ஊக்கியாக்கள் உள்ள வெள்ளிக்கு கீழே ஜகாத் வரமாட்டாது. வலைஸ ஃபீமா தூன ஹம்சி தூதிம் மினல் இபிலி சொதகத்துன். தௌத் என்று சொல்வது குறிப்பாக 1 to 10 வரைக்குமான ஒட்டகங்களுக்கு சொல்வார்கள். அப்போ பொதுவாக 5 ஒட்டகங்களுக்கு கீழால் எந்த ஒரு ஜக்காத்தும் கிடையாது. வலைஸ ஃபீமா ஹம்சத்தி அவுசுகிம் மின தம்ரி சொதகத்துன். பேரிச்சம்பளத்தில் 5 வசக்குகளுக்கு கீழால் ஜகாத் இல்லை. ரவாஹு முஸ்லிம். வலஹு மின் ஹதீத் அபி சாயிதின் ரதியல்லாஹு அன்ஹு. இது போன்றே அபு சாயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, லைஸ ஃபீமா தூன ஹம்சி அவுசாக்கிம் மின் தம்ரின் வல ஹப்பின் சொதகத்துன். பேரிச்சம்பளத்திலோ அல்லது தானியத்திலோ 5 வசக்குகளுக்கு கீழால் ஜகாத் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய செய்தியையும் நாங்கள் இதனோடு இணைத்து கொள்வோம். அன் சாலிம் இப்னு அப்துல்லா அன் அபீஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஃபீமா சகத்திஸ் ஸமாஉ வல் உயூனு. வானம் நீர் புகட்டியதிலும், வல் உயூனு ஊற்றுக்கண்கள் நீர் புகட்டியதிலும், அவுகான அசரியன் அல்லது தானாக நீரை உறிஞ்சியவைகளிலும், அல் உஷ்ரு 10 பங்கு வழங்கப்பட வேண்டும். ஒயூன் என்று சொல்வது நீர் ஊற்றுக்களுக்கு சொல்வார்கள். அசரி அப்படி என்று சொன்னால் தானாகவே வேர்கள் நீரை உறிஞ்சிக்கொள்வது. நாம் நீரை பாய்ச்சாமல் தானாக வேர் நீரை உறிஞ்சிக்கொள்வமையாக இருந்தால் அதற்கு அசரி என்று சொல்வார்கள். அதற்கான நீரை அதுவே கண்டெடுத்து கொண்டது. அசர என்று சொன்னால் ஒரு பொருளை கண்டெடுப்பதற்கு சொல்வார்கள். அப்போ அந்த மரம் அதனுடைய வேர் என்ன செய்கிறது என்றால் அதற்கான நீரை தானாகவே என்ன செய்து கொள்கிறது, எடுத்துக்கொள்கிறது, உறிஞ்சிக்கொள்கிறது. அப்போ அதனால் கான அசரியன் அல்லது அசரியாக இருந்தால், இப்படி தானாக நீர் புகட்டப்பட்ட தானியங்களில் அல் உஷ்ரு 10 பகுதி வழங்க வேண்டும். வபீமா சுக்கிய பின் நதஹி. நதஹ என்று சொன்னால் நீரை தெளிப்பதற்கு சொல்வார்கள். பொதுவாக நீர் பாய்ச்சுவதற்கு நலஹ என்று சொல் பாவிக்கப்படும். இப்போ வஃபீமா சுக்கிய பின் நதஹி, நீர் பாய்ச்சப்பட்டு வளர்க்கப்பட்ட தானியங்களில் பல வகைகளில் நிஸ்புல் உஷ்ரி 10 பங்கின் அரைவாசி வழங்கப்பட வேண்டும் என்கிற செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த செய்தியில் அதாவது தானியங்களுக்கும் பழத்திற்கும் எவ்வாறு ஜகாத்து வழங்க வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீதுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்ன? வசக் என்று சொல்லப்படக்கூடிய வாசகம். இப்போ 5 வசக்குகள் இருந்தால்தான் என்ன வழங்க வேண்டும்? தானியங்களில் ஜகாத்து வரும் அப்படி என்று இந்த செய்தியில் வந்திருக்கிறது. வசக்கா என்று சொன்னால் ஒரு கொள்ளளவை இழைத்து கொள்வது என்று அர்த்தம். அதாவது ஒரு அளவை சொல்லப்படுகிறது. வாரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹைர். வசக்கா என்று சொன்னால் என்ன? ஒரு அதாவது ஒரு கொள்ளளவை தன் பக்கம் சேர்த்து கொள்வது என்று அர்த்தம். அப்போ வசக் அப்படி என்று சொல்வதற்கு பொதுவாக நாங்கள் 4 முத்துகள் வசக் அப்படி என்று சொல்வது அன்புள்ள சகோதரர்களே 60 சாகுகளை குறிக்கும். ஒரு வசக் வந்து எத்தனை சாகுகள்? 60 சாகுகள். 60 ஒரு வசக் என்பது 60 சா. ஒரு சா என்பது என்ன? 4 முத்துகள். ஒரு சா என்பது என்ன? 4 முத்துகள். ஒரு சா 4 முத்துகள். அப்போ 4 தடவை சாதாரணமான ஒரு அளவுள்ள ஒருவரால் அள்ளி 4 தடவைகள் எடுத்தால் வருவது சா. பொதுவாக அறிஞர்கள் 2.6 அல்லது 2.5 கிலோ அப்படி என்று வரையறை செய்திருக்கிறார்கள். ஒரு சாவுக்கு நாங்கள் 2.6 அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அளக்கப்படுகின்ற அந்த அளவு தான். இப்போ நாங்கள் 2.5 கிலோ அப்படின்னு சொன்னாலும் 2.6 என்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். 2.6. அப்போ ஒரு சா 2.5 கிலோன்னு நாங்கள் பொதுவாக பேசிக்கொள்வது. ஆனால் ஒரு சாவுக்கு நாங்கள் சொல்லலாம் 2.6. ஒரு கணக்கு என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த பொதுவை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு சா என்பது 2.6 அப்படி என்று சொன்னால் ஒரு வசக் எத்தனை சா? 60 சாகுகள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 2.6 வந்து எதால் பெருக்க வேண்டியிருக்கிறது? 60ஆல் நாங்கள் பெருக்க வேண்டும். பெருக்கினா எவ்வளோ வருகிறது? 156 பாருங்கவும், நீங்களும் கூட்டி பாருங்களேன். 156 கிலோகிராம். அப்போ 156 கிலோகிராம் என்பது ஒரு வசக்கு. அப்போ எத்தனை வசக்குகள் இருந்தால் ஜகாத்து கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 5. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 156ஐ 5ஆல் நாங்கள் பெருக்கினோம் என்று சொன்னால் அப்போ எத்தனை கிலோகிராம் வருகிறது? 780 கிராம் வருகிறது. அப்போ கிலோகிராம் 780 கிலோகிராம் வருகிறது. ஓகே தானே? ஒரு சா என்பது எத்தனை முத்து? 4 முத்து. அப்போ 4 முத்துகளுக்கு நாங்கள் அன்னளவான ஒரு கணக்கை வைப்பதாக இருந்தால் 2.6 கிலோகிராம் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ ஒரு சா 2.6 கிலோ என்றால் ஒரு வசக்கை அடைவதற்கு நாங்கள் அதை எத்தனையால் பெருக்கணும்? 60ஆல் பெருக்கணும். அப்போ ஒரு வசக்கு வந்து 60ஆல் நாங்கள் பெருக்கி பார்த்தோமையாக இருந்தால் 156 கிலோகிராம் வருகிறது. இப்போ 156 கிலோகிராம் ஒரு வசக் என்கின்ற பொழுது 5 வசக்குகள் இருந்தால் ஜகாத் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் 156ஐ நாங்கள் 5ஆல் பெருக்கும் பொழுது மொத்தமாக எத்தனை கிலோகிராம் வருகிறது? 780 கிலோகிராம். அப்போ தானியங்களில் பழத்தில் 780 கிலோகிராம் ஒருவரிடம் இருந்தால் விளைச்சலாக அவர் பெற்றால் அப்போ அதில் அவர் என்ன வழங்க வேண்டும்? ஜகாத்து வழங்க வேண்டும். 780 தான் அதனுடைய உச்ச வரம்பு. நிசாபுடைய உச்ச வரம்பு 780 கிலோகிராம். 780 கிலோகிராமுக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே?
780 கிலோகிராமுக்கு எவ்வளவு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக பிரித்து சொல்கிறாங்கண்ணே. ஒன்று என்ன சொல்கிறார்கள், தானாக உறிஞ்சி தண்ணீரை உறிஞ்சி தானாக வளர்ந்ததாக இருந்தால் அப்போ அதில் நீங்கள் எத்தனை கொடுக்க வேண்டும், 10 அப்போ 780 கிலோவை நீங்கள் 10 டிவைட் பண்ணினால் 78. அப்போ ஒரு இடத்துல 780 கிலோகிராம் இருந்தால் அப்போ அவர் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்க வேண்டும், 78 கிலோகிராம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 780 நாங்கள் ஒரு மட்டமாக நிசாபு அதனோட உச்ச வரம்பு 780 கிலோகிராம் இருந்தால் அதை நீங்கள் 10 பிரித்தா ஒரு பங்கு எவ்வளோ வரும், 78 வரும். அப்போ ஒரு வருடத்தில் 780 இருந்தால் ஒரு பங்கு 78 அவர் ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அதுக்கு எவ்வளோ கூடினாலும் அவர் பிரிக்க வேண்டியது எதால் தான், 10ஆல் தான். 800 இருந்தாலும் 10ஆல் தான் பிரிக்கணும். 1000 கிலோகிராமாக இருந்தாலும் எதாலாம் பிரிக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிக்கிறாங்க, அல்-உஷ்ருன்னு சொல்லிட்டாங்க, 10இல் ஒரு பங்கு. நீர் தானாக வளர்ந்ததாக இருந்தால், தானாக நீரை பெற்று வளர்ந்ததாக இருந்தால் அப்படி. அதே நேரம் செலவு செய்து வளர்ந்ததாக இருந்தால் கொடுக்குற அந்த பங்கில் அரைவாசி கொடுங்க. அப்போ நிஸ்ஃபுல் உஷ்ரி. அப்போ லேசாக பார்க்குறதா இருந்தால் 78 அரைவாசி எத்தனை, 39. அப்போ நாம் செலவழிச்சமையாக இருந்தால் 780 கிலோகிராம் ஒரு இடத்துல இருந்தால் அவர் கொடுக்க வேண்டியது எவ்வளவு, 39. நாம் செலவழித்து அதாவது பராமரிப்பாளருடைய செலவின் அடிப்படையில் வளர்ந்த தானிய வகைகளாக இருந்தால் அவர் 10இல் ஒரு பங்கில் அரைவாசி. இது லேசான முறை உங்களுக்கு. அப்படி இல்லை, தானாக வளர்ந்ததாக இருந்தால் 10இல் ஒரு பங்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ 1000 கிலோகிராம் இருந்தால் 1000 கிலோகிராம் இருந்தால் 100 தானாக வளர்ந்ததாக இருந்தால். செலவு செய்து வளர்ந்ததாக இருந்தால் 50 வரும். கயிறு இது எளிமையான ஒரு விஷயம். இதுதான் ஜக்காத் தானியத்தினுடைய ஜக்காத்தின்குரிய அளவாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகள், ஆயிரம் இதை நீங்கள் அடிப்படையாக வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் எப்படியான தானிய வகைகளுக்கும் என்ன பார்க்க முடியும், உங்களை ஜக்காத்துக்குரிய நிசாபை பார்க்க முடியும். இது முதலாவது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக பொதுவாக தானியங்களுடைய இனங்கள் என்ற வகைகள் இருக்கின்றன. அதாவது பேரிச்சம்பழம் இருக்கிறது, அதே போன்று கோதுமை இருக்கிறது, பார்லி இருக்கிறது, அது மாதிரி ஜபீப்னு சொன்னால் என்ன, திராட்சை பழம் காய்ந்த நிலையில் வருவது என்னது, ஜபீபு. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, உலர் திராட்சை. எங்களோட சாதாரண பாஷையில் கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஐனப்ங்கிற பேரீச்சை உலர்த்தப்பட்டால் அது எதாக மாறுகிறது, ஜபீபாக மாறுகிறது. ஜபீப் என்று சொல்லுவாங்க அரபில். ஹிந்தத்து, ஷாயிர். ஹிந்தத்துங்கிறது கோதுமை, ஷாயிர் பார்லி, தம்ருங்கிறது என்ன, பெரிச்சம்பழம். அதே மாதிரி ஜபீபுங்கிறது என்னது, உலர்ந்த திராட்சை. இப்போ ஒருவர் 2 தோட்டமும் வளர்க்கார், பேரிச்சம் தோட்டமும் வளர்க்குறாரு, அதே மாதிரி கோதுமையும் வளர்க்குறாரு. இப்போ நிசாபை எப்படி பார்க்க வேண்டும், ரெண்டையும் சேர்த்து பார்க்குறதா, தனியே பார்க்குறதா? தனியே தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அப்போ ஒரு இனத்தை இன்னொரு இனத்தோடு என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இனத்துக்குள்ளே என்ன இருக்கும், வகைகள் இருக்கும். இப்போ பேரிச்சம்பழத்துக்குள்ளுக்கு வகைகள் இருக்கும். அன்வாழ் தமர் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தான் தெரியுமா? சுக்கரி, வேற என்ன, அஜுவா, அன்பர், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன? எது பல வகைகள். மஜ்தூல், ஹலாஸ்ன்னு ஒன்று இருக்கா, ஹலாஸ், அஜுவா, இப்படி பல வகைகள் இருக்கு.
இதெல்லாம் வந்து என்ன ஒரு இனத்துக்குள்ளே இருக்கிற வகைகள். இதை நாங்கள் சேர்க்கலாமா இல்லையா? ஒரு இதில் அஜுவாவும் வளர்க்குறீங்க, சுக்கரையும் வளர்க்குறீங்க என்றால் ஒரு இனத்துக்குள் உள்ள வகைகளை என்ன பண்ணலாம், சேர்த்து நிசாபை பார்க்கலாம். ஆனால் வந்து கம்ஹ, அதாவது கோதுமையை நாங்கள் எதோடு இணைக்க முடியாது, தம்மரோடு இணைக்க முடியாது, அல்லது பார்லியோட என்ன செய்ய முடியாது, அல்லது உலர்ந்த அதாவது திராட்சையோடு இணைக்க முடியாது. இதையும் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். போன கிளாஸில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுச்சின, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்க்கலாமாண்டு. இனங்கள் வேறுபாடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறதில்லை. இது ஜக்காத்துற பாடத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அப்போ அந்தந்த இனத்துக்கு தனியே தான் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும், ஜக்காத்து பார்க்க வேண்டும். நல்ல கேள்வி. சரி வாரம் மாஷா அல்லாஹ் வரும்போது. அடுத்தது வந்து செலவு. என்ன, நாங்கள் செலவு செய்து வளர்த்தோமையாக இருந்தால் அப்போ அதில் வந்து நிஸ்ஃபுல் உஷூர், 10% அரைவாசி தான் கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ செலவு கொண்டு வரும்பொழுது என்ன, கரண்ட் செலவு இருக்கும், வேறு என்ன செலவுகள் இருக்கும், நீர் அது இருக்கும், கூலி கொடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி பெட்ரோல் செலவுகள் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்குது, இப்படி பல, அல்லது அதுக்கு பாவிக்கக்கூடிய அந்த கருவிகள் செலவுகள் இருக்குது. இது வந்து இது ப்ராக்டிக்கலான விஷயங்கள். இப்படி ப்ராக்டிக்கலாக இவர் என்ன செய்திருந்தால் சில அதாவது செலவுகளை செய்திருந்தால் இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் அந்த நிசாபை அவருக்கு கீழே இறக்குகிறது, நிஸ்பு அரைவாசியாக மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ தானியத்தில் ஜக்காத்து என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். அதே மாதிரி பழத்தில் என்னது ஜக்காத் என்று சொல்லிவிட்டோம். அப்போ என்ன வகையான தானியங்கள், என்ன வகையான பழங்களில் நாங்கள் ஜக்காத்து வழங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் மிக முக்கியமான சில அடிப்படைகள் இருக்கின்றன. அது குறித்து கொண்டாலும் சிறப்பானதாக இருக்கும். முதலாவது வந்து அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ அரிசி வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அளக்கிறோம். என்ன, அதில் 1 கிலோங்கிற அந்த அளவை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மிம்மா யுக்காலு கைல், அதில் ஒரு அளத்தல் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து ஒயுத்தகர், நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று வயைபஸ், அதாவது உலர்த்தப்படுவதற்கு தகுதியான இருக்க வேண்டும், அதாவது உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் சில அறிஞர்கள் ஒமிமா யுக்தாத், அத்தியாவசிய சாப்பாடாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் ஒரு நிபந்தனையை கூட்டி சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் குறைத்து சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் நிபந்தனைகளை ஆராய்ச்சி செய்து பார்த்தோமையா இருந்தால் முதலாவது என்னது நிபந்தனை, அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீண்ட காலத்திற்கு சேமிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது அத்தியாவசியமான சாப்பாடோடு சார்ந்ததாக இருக்கணும். அப்போ அப்படி நாங்கள் பார்த்தோமையா இருந்தால் என்ன மாதிரியான தானியங்கள் வரும், அரிசி வரும், பார்லி, சோளம் வருமா, சோளம் வரும், கயிறு அளக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கலாமா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் அளத்தலுக்கே உரிய சிலது இருக்குது. இப்போ அரிசி நாங்கள் அளக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம், அளத்தலுக்கே உரிய அதில் கிலோவை பார்த்து நிறுத்து நீண்ட காலத்திற்கு பாதுகாத்து வைக்கிற மாதிரி. அதே மாதிரி நாங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பயறு வகைகளை சேர்க்கிறார்கள். அதே மாதிரி பருப்பு, பச்சை பயறு, கொண்டை கடலை போன்ற தானியங்களை நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி சீரகம், இந்த மாதிரியான வெந்தயம், கரிஞ்சீரகம், இப்படியானவைகள், இவைகளை நாம் என்னென்னா அளத்து நீண்ட காலத்துக்கு நாங்கள் என்ன செய்து வைக்கிறோம், பாதுகாத்து சேமித்து வைக்கிறோம். அது உணவாகவும் என்ன செய்யப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. ஹயர். அப்போ அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வரும்
தேங்காய் வந்து ஒரு அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளப்படுதா? உட்கொள்ளப்படுதா? அது வந்து முன்ன தனாவும்னு சொல்லுவாங்க. தனாவும்னு சொன்னால் என்ன, ஒரு மேலதிக ஒரு சுவையூட்டிக்காக ஒரு இதுக்காக நாங்கள் எடுக்கிறோம். அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு அதை பாதுகாத்து வைக்கலாமா? அரிசி மாதிரி இல்லை, நீ அதில் இயல்பை கேட்குறேன். இயல்புலேயே அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் வேறு வேறு வேலைகள் செஞ்சு பாதுகாக்கிறதுங்கிறது வேறு. இயல்பாகவே அதை பாதுகாக்க இயலுமா? அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி என்ன பைத்திரும் அப்போ அதில் வந்து ஜக்காத் வரும். அப்போ தேங்காய்க்கு என்ன இல்லை? தேங்காய்க்கு ஜக்காத் இல்லை. ஆயிரும். அதே மாதிரி அப்புள், தோடம்பழம், ரம்புட்டான் இதுகளுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குதா? ஏன் இல்லை? இந்த வரையறையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நீண்ட காலத்துக்கு என்ன செய்யலாது? பழங்களில் வராது. பேரீச்சம்பழத்துக்கு என்ன, பேரீச்சம்பழத்தை நாங்கள் உலர்த்துறோம். ஏன்னா உலர்த்தி அது நீண்ட காலத்துக்கு அது இருக்கும். திராட்சை வந்து ஐனபாக இருந்தால் இயலாது. காஞ்சி அது இது கிஸ்மிஸாக வர வேண்டும். காய வைக்கிற நீண்ட காலத்துக்கு இருக்காது. 4 நிபந்தனை ஆகும். 4 நிபந்தனை சொல்லியிருக்கோம். என்ன, ஒரு நிபந்தனை மட்டும் நாங்கள் இது இல்லை. நாங்கள் நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து அதே நேரத்தில் ஒரு உணவாகவும் அது என்ன செய்யப்படணும். ஒரு அத்தியாவசிய தேவை ஒன்று அதில் உணரப்படணும். அப்படி பார்க்க போனால் எல்லாத்துலேயும் என்ன வந்துடும்? இப்போ மரக்கறியிலெல்லாம் ஜக்காத்து வந்துடும். இப்போ கத்திரிக்காய், வண்டிக்காய் இதுலெல்லாம் ஜக்காத்து இருக்குதா? இதுலெல்லாம் என்ன வரமாட்டா? ஏன் வராது? பாதுகாக்க முடியாது. நீண்ட காலத்துக்கு அது என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. அப்படிங்கிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ உங்களுக்கு எதில் ஜக்காத் இல்லை தானிய வகைகள்ங்கிறதா நீங்கள் வந்து இந்த நிபந்தனைகளை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் பொதுவான விதி. முதலாவது விதி என்ன? அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தியாவசியமான அதே நேரம் அதாவது என்ன, திரவமாக கூட இருக்கக்கூடாது. திரவம் வந்து நான் உலர்த்துறோம் இல்லையே, இப்போ ஜெய்தூன் அந்த மாதிரி தேன் இதுலெல்லாம் ஜக்காத்து வருமா? ஜக்காத்து என்ன செய்யாது? வராது. எந்த நிபந்தனை இங்கே விடுபட்டு போகுது? உலர்த்துதல்ங்கிற நிபந்தனை வந்து விடுபட்டு போகுது. எது? அது நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? ஆனால் அதை வந்து இப்போ அத்தியாவசிய உணவாக சாப்பிடலாமா? அத்தியாவசிய உணவு சோறு சாப்பிட்ற மாதிரி இப்படி உங்களோட அத்தியாவசிய நாளாந்த சாப்பாட்டுகளுக்கு இணைச்சி கொள்கிற மாதிரி சைட் டிஷ் அதுதான் கேட்டார். அதில் ஜக்காத்து வராது. அதான் சரியான கருத்து. ஜெய்தும் காயில் ஜக்காத்து வராதுங்கிறதான். அதே மாதிரி தேனில் ஜக்காத்து வராதுங்கிறது தான் என்னது சரியான நிலைப்பாடு. அது வியாபார பொருட்களாக மாறி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு தானியம் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமாங்கிறது தான் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கேன். வியாபார பொருளாக இருந்தால் அது வேறு தலைப்பாக வரும். அப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டா? இது அத்தியாவசிய உணவுங்கிறதையும் ஒரு அத்தியாவசிய உணவுங்கிறது என்னென்னா அன்றாட நம்மளோட சாப்பாட்டுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்வது. அந்த காலத்தில் சில அறிஞர்களில் நிலைப்பாடு இருக்குன்னா அந்த 4 தவிர வேறு ஒன்றுலேயும் என்ன செய்யப்படாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டிருக்கிறாங்க சில அறிஞர்கள். அது என்னது? ஹிந்தத்து, ஷாயிரு, அடுத்தது என்ன, ஜபீபு, தம்ரு. இந்த 4 தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிரத்தியமாக இருந்துச்சு. ஜக்காத்துல் ஃபித்ராவிலையும் இதுதான் இருந்துச்சு. அதனால் இந்த 4 தவிர வேறு எதுலேயுமே என்ன கொடுக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல் வந்திருக்கு? வசக்கண்ட சொல் வந்திருக்கிறதுனால அளக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடியங்கிற கருத்து இந்த ஹதீஸில் இருக்கிறதுனால அதையும் தாண்டி அதை கொஞ்சம் அகலப்படுத்தினாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க நிலத்திலிருந்து முளைக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கீரையிலையும் ஜக்காத் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஜக்காத் இருக்குன்னு அதனுடைய பகுதி இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, விசாலப்படுத்திட்டாங்க.
அப்படி நாங்கள் உரமாக விசாலப்படுத்தையும் தேவையில்லை. இந்த ஹதீஸின் பரப்புக்குள் நின்று நாங்கள் என்ன இந்த செய்தியை வழங்கினால் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. ஹைர். அடுத்ததாக எப்பொழுது ஜகாத்து வழங்க வேண்டும், தானியத்துக்கான ஜகாத்து எப்போ வழங்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அறுவடை செய்கின்ற நாளில் அதை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அறுவடை செஞ்ச நாளிலேயே கொடுக்கணுமா? கேள்வி. அப்படி இருக்கேன்னு. ஹைர். அப்போ அறுவடை செய்த நாளில் கொடுங்கள் என்ற அர்த்தம் ஜகாத்து கொடுப்பதற்கான தகுதியை உங்களுடைய தானியம் அடைந்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சபபு காரணம் நிசாபெல்லாம் அடையுதுன்னு நாங்கள் அதை பார்க்கலாம், அது விஷயம். இப்போ அல்லாஹ் தஆலா அந்த நாளில் கொடுங்கள்னு சொன்ன அர்த்தம் என்ன? அந்த நாளில் உங்களுக்கு ஜகாத்துக்குரிய தகுதி அடைந்து விட்டீர்கள். ஹைர். அப்போ எப்போ ஜகாத்து வழங்க வேண்டும் என்றால் அதுக்காக உரமாக தாமதிக்கவும் கூடாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, அறிஞர்கள் அழகான சில ஃபிக்கு சொற்களை பாவித்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு சொல் பாவித்திருக்காங்க, தியாஸ் என்ற சொல் ஃபிக்குயில், பாரம்பரிய ஃபிக்கு. அது என்னென்னா இந்த காலால் மிதிப்பாங்க, அல்லது மாடுகளை அந்த காலால் மிதிக்க வைப்பாங்க. அப்போ மிதிக்கிற பொழுது என்னது, பதரும் தானியமும் வேறு வேறாக வரும். பதரும் தானியமும் என்ன செய்யும், தனியே வரும். இப்போல்லாம் மிஷின் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. இப்போ அந்த காலம் இல்லை, என்ன அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க சில நேரம். ஹைர். அதே மாதிரி அந்த இன்னொன்று சொலகால புடைக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொலகால ததிரியான்னு சொல்லுவார்கள். சொலகால என்ன பண்ணி புடைத்து அதில் பதறுகளை எல்லாம் வேறாக்கி ஏழைகளுக்கு வழங்குவதற்கான ஒரு தகுதியை அடைகின்ற நிலைமையில் அந்த ஜகாத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். ஹைர். அப்போ அது அறுவடை செஞ்சது பிறகு இந்த பதறுகளை எல்லாம் நீக்கிய பிறகு கொடுக்க வேண்டும், சுத்தப்படுத்திய பிறகு கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதே மாதிரி தான் உலர்த்திய பிறகு கொடுக்க வேண்டும். அப்படி தானே? இப்போ ஐநப திராட்சை பழத்தை ஜகாத் இருக்குன்னு சொல்லி போட்டு உலர்த்தாத நிலையில் கொடுத்தா ஜகாத்தா நிறைவு வருமா? நிறைவு வர மாட்டாது. இதை நாங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ஹைர். அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால், கொடுத்ததில் மீண்டும் கொடுக்கணுமா? இப்போ நீங்கள் தானியத்திற்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, ஒரு தடவை நிசாபெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, திரும்பவும் கொடுக்க வேண்டுமா? வேண்டியதில்லை. என்ன காரணம்? அப்போ அதனுடைய வளர்ச்சி முடிஞ்சு, அப்போ அறுவடை திரும்ப வரல. ஒரு பொருளுக்கு ஒரு தானியத்துக்கு நீங்கள் அறுவடை செஞ்சால் அது திரும்ப வருமா? வராது. ஹைர். ஆனால் இது எந்த சட்டத்துக்கு மாற்றமானது? பணங்கள். இல்லை அப்படி வராது. தானியங்களுக்கு ஒரு தடவை தான். சரியா? இப்போ நம்ம என்ன மீண்டும் கொடுக்கறது இதில் வரும், நாணயங்களில் வரும். நாணயங்கள் சொத்துக்களில் மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் நாங்கள் பார்த்தோம். ஆயிர். ஆனால் அதே நேரத்தில் தானியங்களை பொறுத்தவரையில் மீண்டும் அதுக்கு என்ன இல்லை, ஜக்காத் இல்லை. ஒரு தடவை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதோடு உங்களோட கடமை என்ன செய்து விட்டது, முடிந்து விட்டது. அடுத்த விளைச்சல் அறுவடையெல்லாம் நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும். இதில் வருஷமெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ இதில் என்ன இல்லை, வருஷமெல்லாம் என்ன இல்லை, கணக்கு இல்லை. என்ன வருஷம் எதில் தான் நாங்கள் ஹதீஸெல்லாம் பார்த்தோம் தானே. ஹத்தா அதில் ஒரு வருஷம் பூரணம் அடைய வேண்டும் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். கயிறு. அடுத்த போகத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஒரு போகம், இப்போ இந்த போகத்துக்கு நீங்கள் செய்தால் இதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீங்க. திரும்ப இன்னொரு போகத்தை ஆரம்பித்தால் அதுக்கு என்னது? அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போகத்துக்கும் தனியே தான் என்ன வரும், போகம் உண்டு. சரினா என்னது, ஒரு தடவை ஒரு போகம் ரெண்டு. இந்த முறை நீங்கள் செஞ்சாது ஒரு போகம், அதில் லாபம் எல்லாம் பார்த்து ஜக்காத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. திரும்பி பயிரெல்லாம் நட்டி எல்லாம் வேலையும் செஞ்சீங்கன்னா அது அடுத்த போகம். சரியா?
அப்போ ஒவ்வொரு போகத்துக்கும் தனியே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரம் அந்த சீசன் அப்படி வரும் என்ன சாதாரணமாக 3 மாதத்தில் அது முடிஞ்சிடும். ஆமாம், ஓகே. அதே நேரத்தில் ஒரே தடவையில் நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு அறிஞர் சொல்கிறார், அந்த காலப்பகுதி தூரமானதாக இல்லைண்டா. ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு நிலத்தில் பயிர் செய்கிறீங்க, இன்னொரு நிலத்திலையும் பயிர் செய்கிறீங்கன்னா அப்போ என்ன செய்யுது, அதை மொத்தமாக பாருங்கள். ஏன்னா காலப்பகுதி கிட்ட இருக்குது. ஒரு போகம் செய்யும் பொழுதே நீங்கள் இன்னொன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த காலம் நெருக்கமாக இருந்தால் அதுக்கு மொத்தமாக பார்த்து என்ன கொடுக்கும், ஜக்காத் வரணும். அப்படிலாம் இடைவெளி வருகிறது என்றால் தனியே தான் நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும், ஜக்காத் என்பது வரும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பொதுவாக வயல் செய்கிறாக்கள் வயலை செஞ்ச உடனே முகவர் வந்துடுவாங்க என்ன வாங்குறதுக்கு, நெல்லை வாங்குறதுக்கு என்ன செஞ்சிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ புதுவு சலாஹ்னு சொன்னால் என்ன, நன்கு பழுத்து தேறி ஜக்காத்து கொடுக்கின்ற அந்த நிலைமையை அடைந்திருக்கிற நிலைமையில் இவர் ஜக்காத்து கொடுக்கணும். கொடுக்குறதுக்கு இடையில் அதில் பதரெல்லாம் நீக்கலை, ஒன்றுமே செய்யலை. நெல் அந்த அதனுடைய தோலோடு தான் இருக்குது, சும்புல அவோட தான் இருக்குது. அப்போ அந்த நிலைமையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, விற்கையும் போகிறீங்க. இப்போ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? விற்கிறதால ஜக்காத்து இல்லாமல் போய்த்திருமா? ஏன் நீங்கள் ஜக்காத்துடைய நிசாபை அடைஞ்சிட்டீங்க. நிசாபை அடைஞ்சால் கட்டாயம் என்ன கொடுக்கணும், ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஆனால் இப்போ நீங்கள் ஒன்றுமே வேறாக்கல்ல, தஸ்வியா பண்ணவில்லை, சுத்திகரிப்பு செய்யலை, அப்படியே விற்க போகிறீங்க. இப்போ எப்படி ஜக்காத்து கொடுக்குற? இப்போ எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் தோல்களெல்லாம் நீக்கி போட்டு பார்த்து தானே வசக்கு கணக்கு பார்த்தோம். வசக்கு கணக்கு பார்த்தா எத்தனை வந்துச்சு, 780. இப்போ தோலோடு சேர்ந்து இருக்குது. அப்போ நாங்கள் 780 டபுள் ஆக்கணும். அப்போ 750 டபுள் ஆக்கினா எத்தனை வரும், 1000 சரி. அது வார கணக்கில் நீங்கள் 10 பிரித்து ஒரு பங்கை கொடுங்க, கொடுத்துட்டு வில்லுங்க. விளங்கிட்டானு இது டபுள் ஆக்கணும். ஏன்னா அதில் அளவை நாங்கள் பார்க்கணுமே. அப்போ அதால் அறிஞர் என்ன சொன்னாங்க என்றால், 780 நீங்கள் 2ஆக பெருக்கி வார அந்த அமௌண்ட்டில் 10 பிரித்து என்ன கொடுங்க, ஒரு பகுதியை ஜக்காத்துடைய அளவாக வேறாக்கம் செய்து கொள்ளுங்கள், வேறுபடுத்துங்க, அதுக்கு பிறகு கொடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கணக்கெல்லாம் பார்க்காம கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தானியத்திலே இருந்து தான் என்ன கொடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் அதில் பெருமதி காசை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது. நீங்கள் விற்றுட்டீங்கன்னா அந்த பொருள் போய் விட்டது, அந்த தானியம் கூட கையை விட்டு போயிட்டு போன பிறகு நீங்கள் எதுலேருந்து ஜக்காத்து கொடுப்பீங்க? அப்போ காசை தான் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அது அவ்வளோ ஏற்றமானது இல்லை. தானியம்னா அதிலிருந்தே தான் நம்ம என்ன கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. இதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். அதான் கடைசியாக நாங்கள் பேசுவோம். ஒரு ஓர்டரில் வரதை நீங்கள் ஹைரா. அடுத்தது என்னென்றால், இப்போ நாங்கள் அதாவது நிறைய செலவழிச்சிருப்போம் என்ன. இப்போ சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சில அறிஞர்கள், பெரும்பான்மையான அறிஞர்களில் உங்களோட கூலியையும் நீங்கள் இதில் கழிங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட கூலியையும் எதில் கழித்து, வார நிசாபில் கழித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஆதாரத்தையும் எங்களால் காண முடியவில்லை. இப்போ உதாரணமாக, இப்போ இவருக்கு ஒரு 20,000 ரூபா செலவு போயிருக்கிறேன்னு வைத்துக்கொள்வோம். அந்த நிசாபில் 20,000 ரூபாவுக்குரிய தானியத்தை கழிச்சிட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. விளங்குது என்னதுண்டு. ஆனால் அதற்கு நேரடியாக குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ ஆதாரத்தை காண முடியவில்லை. ஏன்னா அதுக்குத்தான் ஏற்கனவே உஷ்ரு நிஸ்புல் உஷ்ருன்றது சொல்லப்பட்டிருக்கு.
ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்களாக செலவழித்ததாக இருந்தால் நிஸ்புல் உஷுரு, நீங்கள் செலவழிக்காததாக இருந்தால் என்னது உஷுருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மிக பேணுதல், நாங்கள் செலவழிச்சிருந்தாலும் எவ்வளோ போயிருந்தாலும் வாரத்தில் கணக்கு பார்த்து கொடுப்பது தான். அதுலேயும் போயிட்டு நாங்கள் என்னது இவ்வளோவெல்லாம் நான் கணக்கு பார்த்துருக்கேன் செலவாக இருக்குதுன்னு சொல்லி வந்த நிசாபிலையும் கழித்து கொடுப்பது அவ்வளோ பேணுதலாக இல்லை என்கிற கருத்தை தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் எதை பார்த்துருக்கிறோம்? தானியங்களுக்குரிய ஜக்காத்தை பார்த்து. இது நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதி, ஒவ்வொரு காய்தா, அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதி. நீங்கள் தொகுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிகிற பொழுது ஒரு பெரிய தொகுப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஹைர். இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த சரியா 8:30 முடிக்க சொன்னார் ஷேக், அதை முடிச்சுக்கொள்வோம். தேங்காய்க்கு இல்லை, கவலைப்படுறீங்க போல. தேங்காய்க்கு ஜக்காத் இல்லை, அவ்வளோ கவலை.